Hello students, welcome to GA Maths Chapter 8 Vector Algebra Exercise 8.3 Question number 1. Find A vector dot B vector when A vector equal to B vector னு கொடுத்திருக்காங்க. Two subdivisions கொடுத்திருக்காங்க. First subdivision நம்ம பண்ணலாம். A vector and B vector are given and you are asked to find A vector dot B vector. அதனால A vector dot B vector equal to னு அந்த ரெண்டு வெக்டர்ஸையும் பிராக்கெட்ஸில் எழுதி நடுவில் இந்த டாட் போட்டுக்கோங்க. இந்த டாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா இது ஆர்டினரி மல்டிப்ளிகேஷனில் டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, இப்போ டாட் ப்ராடக்ட் ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துருந்தா எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிடுங்க, இந்த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் பாருங்கள். ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டுலேயும் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 1 ஐயோட கோஎஃபிஷியன்ட், ரைட். அடுத்ததில் என்ன, ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு 3, ரைட். அப்புறம் நடுவில் வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்னது -2. இங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்னது செகண்ட் வெக்டரில் -4. அண்ட் ஏ வெக்டரில் கேயோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அண்ட் பி வெக்டரில் கேயோட கோஎஃபிஷியன்ட் என்னது -2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 8 -2. ஓகே, ஈக்குவல் டு 9. ஓகே, therefore A vector dot B vector is equal to 9 வந்துருச்சு. ஓகே, அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் A vector dot B vector equal to and vectors எழுதிக்கங்க. 2i vector 2i cap plus 2j cap minus k cap. வெக்டர்னு சொன்னாலும் பரவாயில்ல, கேப்னு சொன்னாலும் பரவாயில்ல. அண்ட் 6i cap minus 3j plus 2k. ஓகே, நடுவில் இந்த டாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் திஸ் இஸ் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, இப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் 2 × 6 ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் 2 × -3 ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் -1 × 2. ஓகே, ஸோ this will be equal to 12 - 6 - 2. okay, so this is equal to 12 - 8 equal to 4, right. Therefore answer என்ன வந்துச்சு, A vector dot B vector equal to 4. this is the dot product. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குல்ல, டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் போடுறோம்ல, இதோட ஆன்சர் வந்து இட் வில் ஆல்வேஸ் பி எ ஸ்கேலார். ஓகே, இது வந்து வெக்டராக வராது, ஸ்கேலாராக தான் வருது. நமக்கு பேர்லேயே தெரியுது ஸ்கேலார் ப்ராடக்ட்னு. ஸோ டாட் ப்ராடக்ட் போடும்போது ரிசல்ட்ஸ் எப்படி கிடைக்கும்னா சிம்பிளி ஸ்கேலார்ஸ் நம்பர்ஸாக தான் வரும். ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் Find the values of lambda for which the vectors A vector and B vector are perpendicular னு கொடுத்திருக்காங்க. ஓகே, and you are given two vectors A vector and B vector. இதில் ஒரு வெக்டர் A வெக்டரில் ஒரு அன்னோன் இருக்குது, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு தெரியாது, லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்டு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா A vector is perpendicular to B vectorனு கொடுத்துட்டாங்க. ஓகே, and you know the property of perpendicular vectors. ஸோ நம்ம வந்து வெக்டர்ஸ் கிவன் வெக்டர்ஸை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கிவன் A vector is equal to 2i plus lambda j plus k and B vector is equal to I minus 2j plus 3k. okay, இப்போ since A vector is perpendicular to B vector, right, நமக்கு என்ன தெரியும், this implies A vector dot B vector equal to 0. ஓகே, இப்போ டாட் ப்ராடக்ட் 0 perpendicular வெக்டர்ஸ்க்கு அதை நம்ம படித்தோம் ப்ராப்பர்ட்டிஸில். இப்போ A வெக்டரையும் B வெக்டரையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2i வெக்டர் ப்ளஸ் லாம்டா ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் டாட் B வெக்டர் என்ன, I வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k. ஓகே, equal to 0. இப்போ இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. ஓகே, இதை நம்ம டாட் ப்ராடக்டை போட்டுட்டு லாம்டா கண்டுபிடிக்கணும். டாட் ப்ராடக்ட் எப்படி போடணும், ஐயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக போடுறேன். இப்போ 2 × 1 தட் இஸ் 2. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் லாம்டா × -2
என்னது minus 2 lambda. Next plus 1 k ஓட coefficient 1 into 3 plus 3 equal to 0. Okay, so this implies 5 minus 2 lambda equal to 0, which implies minus 2 lambda is equal to minus 5. So this implies negative sign ரெண்டு பக்கமும் cancel ஆயிடுச்சுனா lambda is equal to 5 by 2 வந்துரும். Okay, lambda is equal to 5 by 2. This is the value of lambda for the first subdivision. And the second subdivision ல a vector என்ன கொடுத்திருக்காங்க? a vector is equal to எழுதிக்கங்க, a vectorையும் b vectorையும். a vector is equal to 2i plus 4j minus k, and b vector is equal to 3i minus 2j plus lambda k. Okay, so a vector dot b vector is equal to, இப்போ நம்ம வந்து result என்னன்னு எழுதிக்கலாம். Since a vector is perpendicular to b vector, we have a vector dot b vector equal to 0. Okay, ரெண்டுக்கு dot products போட்டுக்கலாம். 2i vector plus 4j vector minus k vector dot 3i minus 2j plus lambda k equal to, இங்க இருக்கு lambda equal to 0. Okay, again dot product போட போறோம். இது ரெண்டு i ஓட coefficients multiply பண்ணுங்க. So 2 into 3 6. Next j ஓட coefficients multiply பண்ணுங்க. 4 into minus 2 minus 8, and k ஓட coefficients வந்து minus 1 into lambda. So minus lambda னு வந்துரும், equal to 0 னு வந்துரும். So what is 6 minus 8 minus 2, right? Minus 2 minus lambda is equal to 0, which implies minus lambda is equal to, இந்த 2 other side போச்சுனா plus lambda ஆயிரும், and this gives you lambda is equal to minus 2. Okay, lambda minus 2 னு வந்துரும். Okay, third question, if a vector and b vector are two vectors such that magnitude of a vector equal to 10, magnitude of b vector equal to 15, and a vector dot b vector equal to 75 root 2. இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க டேட்டாலாம். Find the angle between a vector and b vector னு கேட்டிருக்காங்க. angle between vectorsக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? cos theta is equal to, angle between vectorsக்கு என்ன படிச்சோம்? a vector dot b vector divided by magnitude of a vector into magnitude of b vector னு தெரியும். Okay, so இதுல நம்ம அப்படியே substitute பண்ணிர வேண்டியதான். So let theta be the angle between, let theta be the angle between a vector and b vector. Okay, then cos theta is equal to, cos theta is equal to a vector dot b vector divided by magnitude of a vector into magnitude of b vector. இதுதான் angle between two vectors க்கு formula நம்ம பார்த்தோம். And a vector dot b vector என்ன கொடுத்திருக்காங்க? 75 root 2. And magnitude of a 10, magnitude of b வந்து 15. So இதெல்லாம் நம்ம substitute பண்ணிக்கலாம். Numeratorல substitute for a vector dot b vector 75 root 2. Denominatorல magnitude of a 10, magnitude of b வந்து 15. Okay, so இதை cancel பண்ணிட்டீங்கன்னா 5 times, இங்கே என்ன ஆயிரும் நமக்கு 2 times போகும். again வந்து இந்த root 2 இதையும் cancel பண்ணிட்டீங்கன்னா denominatorல root 2 வந்துரும். So this is equal to 1 by root 2 னு வந்துருச்சு. ஓகே, 1 by root 2 னா இப்போ நமக்கு வந்து cos theta, therefore cos theta is equal to என்ன வந்திருக்கு? 1 by root 2 னு வந்திருக்கு. cosல வந்து 1 by root 2 என்றது என்னது? cos 45, that is cos pi by 4 இல்லையா? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா which implies
theta is equal to இந்த angles ரெண்டையும் compare பண்ணுங்க. cos theta equal to cos pi by 4 னு வந்திருக்கு. So angles ரெண்டையும் compare பண்ணீங்கன்னா we will be getting theta is equal to pi by 4 and this is the value of theta. Okay. Okay students, இந்த questions எல்லாம் நீங்க work out பண்ணி பார்த்துக்கங்க and we'll continue in the next video.